நான் திரு கோட்டீஸ்வரன் கிட்டேருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கிவ் அஸ் சம் பெர்ஸ்பெக்டிவ். நம்ம நிறைய தேர்தல்களை பார்ப்போம், நிறைய வெயில் காலங்களை பார்ப்போம், நிறைய மழை காலங்களை பார்ப்போம். ஆனால் ஒவ்வொரு காலமும் சொல்கிறது என்னென்னா, இந்த வருஷம் மழை ரொம்ப ஜாஸ்தி, இந்த வருஷம் ரொம்ப மோசம்பா அப்படின்னு ஒவ்வொரு வெயில் காலத்துலேயும் சொல்லுவோம். அப்படித்தானே இந்த முறை ரொம்ப மோசமாக தலைவர்கள் பேசுகிறாங்கங்கிறது இல்லை நிஜமாலே ஹேஸ் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் கான் டு அ நியூ லோ? நேயர்களுக்கு அன்பு வணக்கம், நெறியாளருக்கும் வணக்கம். நீங்கள் ஆரம்பத்திலே ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது முதல் கட்ட தேர்தலில் ரொம்ப அமைதியாக இவ்வளவு கண்ணியமாக இவ்வளோ நேர்த்தியாக பிரச்சாரம் பண்ணுறாங்களே, நல்லா தானே இருக்குது. ஏன்னா தொடர்ந்து பிரதமர் அவர் ஒரு 7-8 முறை தமிழகத்துக்கு பக்கத்தில் இருக்க மாநிலத்துக்கெலாம் வந்து போனார். ஸோ அப்போ அந்த பிரச்சாரம் என்பது மக்களை சந்திக்கணும், மக்கள்கிட்ட வாக்குகள் கேட்கணும், மக்களை கவரணும் அப்படின்ற மாதிரி இருந்தது முதல் கட்டம். இது 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் தாண்ட என்ன ஆகிப்போச்சு, ஒரு மோசமான ஒரு தேர்தல் பிரச்சாரமாக இது போய்விட்டது. எந்த அளவுக்குன்னா, இதில் ஐயா அமித்ஷா அவர்கள் பொறுத்தவரையிலும் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்திய கூட்டணி ஒருவேளை ஜெயிச்சிருச்சுன்னா நாட்டில் இது வெடிக்கும், அதாவது வன்முறை வெடிக்கும், ஒரு அமைதி இருக்காதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்போ தேர்தல்ன்றது மக்கள் முடிவு பண்ண போற விஷயம். அப்ப இவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இதெல்லாம் நடக்கும். அதாவது நாங்க ஆட்சிக்கு கடந்த காலத்துல எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்வாங்க. இப்போ நீங்கள் மொத்த இந்தியாவில் எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு இன்னமும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு கர்நாடகா எடுத்திங்கன்னா இப்போ தண்ணி பிரச்சனை அங்கே அதிகமாக இருக்குது. நமக்கு தமிழ்நாடு எடுத்திங்கன்னா டெல்டாக்கு சம்பாக்கு தண்ணி வருமா வராதா, ஜூன் மாதம் திறந்து விடப்படுமா அப்படின்ற அந்த தண்ணி பிரச்சனை நமக்குமே இருக்குது. நீங்கள் கேரளா எடுத்திங்கன்னா அங்கே ஒரு முல்லை பெரியார் பிரச்சனை போயிட்டுருக்கு, சிலந்தி ஆறு பிரச்சனை போயிட்டுருக்கு. அப்போ ஆற்றுக்கு நடுவே இருக்கக்கூடிய அந்த அரசியல் பிரச்சனைகள் அப்படியே இருக்குது. விவசாயிகள் பிரச்சனையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த விவசாய பொருளுக்கு கொள்முதல் பரிசு கிடைக்கல, தொகை கொடுக்கல அப்படின்னு அந்த ஒரு பிரச்சனை ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்குது. அது குறிப்பாக ஹரியானா, பஞ்சாப் அந்த இடத்துலலாம், மத்திய பிரதேசத்துலலாம் இருக்குது. இப்போ இதே நீங்கள் வெஸ்ட் பெங்கால் எடுத்திங்கன்னா அங்கே வேறு சில மக்கள் பிரச்சனைகள் இருக்குது, அமைதியாக இருக்கிறது ஒரு பிரச்சனை இருக்குது, வயலன்ஸ் இருக்குது, போராட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒட்டுமொத்த இந்தியா எடுத்திங்கன்னா மக்களுக்கு விலைவாசி ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. விலைவாசி அதிகமாக ஏறி இருக்குது. 13 மாதங்களில் இப்போது அந்த காய்கறி விலையிலேருந்து பழங்கள் விலையிலேருந்து சாப்பிட்ற பொருள் மீதான விலையெல்லாம் அதிகமாகிட்டு நிறைய பொருள் வாங்கி சாப்பிட முடியல மாதிரி தரவுகள் வருது. இதை தாண்டி நீங்க பெட்ரோல் சிலிண்டர் விலை, இது அதுக்கப்புறம் சுங்கவரி சாலையில் செலுத்துகிற பிரச்சனைகள், அதனால அதிகமா செலவு பண்றது, குறிப்பா வங்கியில பாத்தீங்கன்னா சிறு சேமிப்பே குறைஞ்சிருக்கு. 9 லட்சம் கோடியா இருந்த பணம் ஒரு 6-7 லட்சம் கோடியா குறைந்து. அதுதான் இப்ப சொல்ல வரேன். நாட்டில் இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது இப்ப எங்க போய் நிக்குதுன்னா, இந்துக்களோட சொத்துக்களை பிடுங்கி இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க, நான் முஸ்லிம்களை பத்தி தவறாவே பேசல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இன்னொரு படி மேல போய் என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமைச்சர் சிதம்பரம் தேர்தல் ஆணையத்துக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. அக்னிபாத்தை பத்தி, அக்னிவீரை பத்தி நாங்க பேசக்கூடாதுன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது இளைஞர்களோட பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை. கிட்டத்தட்ட ஒரு 60,000 பேர் ட்ரெயின் ஆகி இருக்கிறாங்க. பாதுகாப்பு தொடர முடியாதுன்னா பாதுகாப்புக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இதே இளைஞர்கள் தான் ராணுவத்துல நிக்க போறாங்க. அவங்களுக்கு நீங்க தொடர்ந்து வேலை வாய்ப்பு கொடுங்க. அதாவது ராணுவம் வேலைக்கு ஆள் எடுக்கலன்னா தப்பு, டிஃபென்ஸுக்கு பாதுகாப்பு பிரச்சனை. ஆள் எடுக்கிறதுல தீர்க்கமா இருக்கிறாங்க. ஒரு நிரந்தர வேலையை ஒரு தற்காலிக வேலையா, பார்ட் டைம் வேலையாவோ இல்ல டெம்பரரி ஜாபோ 4 வருஷத்துக்கு சுருக்கிறது அது என்ன நியாயம்? இது மக்களுக்கு, அதாவது ராணுவத்தில் சேர்ற அந்த இன்ட்ரெஸ்டே குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தரவு வந்திருக்கு. என்னன்னா, ராணுவத்தில் இருக்கவங்களே ஒரு கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க, ஒரு சர்வே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராணுவத்துக்கு இது தேவையா, இளைஞர்கள் கிட்ட இந்த மாதிரி போச்சுன்னா ராணுவத்துக்கு ஆள் சேரலன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு வரப்போற புதிய கவர்மெண்ட் கிட்ட ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு கூட அது டெல்லியில இருந்து வரக்கூடிய செய்திகள் வந்திருக்கு. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்னா, மக்கள் பிரச்சனையே பேசாம முழுக்க மக்களை பிளவுபடுத்துகிறதோ இல்ல மக்களை கோவப்படுத்துற மாதிரியோ இல்ல மக்களை ஒரு சலிப்புத்தன்மைக்கு தள்ளுற மாதிரி தான் இருக்கு பிரச்சாரம். 2014 பார்த்தோம், 19 பார்த்தோம். அப்பொழுது இருந்த தன்மை ஓரளவுக்கு பரவாயில்ல. இந்த தன்மை மிக மோசமான ஒரு முன்னுதாரணமா இருக்கு. அதிகமான குற்றச்சாட்டு உங்க தரப்பு மேல திரு ஆசீர்வாதமாச்சாரி would like to respond. வணக்கம் ஹரிஹரன். அவர் நண்பர் கோட்டீஸ்வரன் ஒரு பெரிய லிஸ்டே அவர் படித்தார். நான் ஒரு சுருக்கமா ஒரு 4-5 பாயிண்ட் மட்டும்தான் இதுல சொல்ல போறேன். உங்க தலைப்பு பிரச்சாரங்களில் தலை தூக்குகிறதா பிரிவினைவாதம், நான் அதை ஒட்டியே நான் பேசணும்னு விரும்புறேன். முதல் பாயிண்ட் திரு மணிசங்கர் ஐயர் அண்மையில கொடுத்த ஒரு பேட்டி, பாகிஸ்தானை மதிக்க வேண்டும் ஏனென்றால் அவர்களிடம் அணு ஆயுதம் உள்ளது. அதாவது
ஒரு நாடு நம்ம வந்து அவங்கள விட நம்மளுடைய அணு ஆயுதத்தை டெஸ்ட் பண்ணது. அதாவது திரு வாஜ்பாய் அவர்கள் அந்த 13 மாதங்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது நம்மளுடைய நாட்டோடைய இது நியூக்ளியர் பாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணிட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம வந்து அவங்கள பார்த்து பயப்படணும். அவர் வந்து நமக்காக பேசினாரா, பாகிஸ்தானுக்காக பேசினாரா? ஒரு மூத்த அரசியல்வாதி, காங்கிரஸை சேர்ந்தவர். அடுத்த பாயிண்ட் வந்து, நாங்கள் புல்வாமாவில் தாக்குதல் நடத்தினோம், அது எங்களுக்கு பெருமையாக உள்ளது. இது யார் சொன்னதுன்னா ஃபவட் சௌத்ரி அப்படின்னு பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு அமைச்சர். அதே அமைச்சர் வந்து இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, திரு ராகுல் காந்தி தலைமையிலான ஒரு ஆட்சி இந்தியாவில் நடந்தால் நன்றாக இருக்கும். மூணாவது பாயிண்ட், இல்ல மணிசங்கரையா சொன்னதுக்கு கூட காங்கிரஸ் பொறுப்பாக்கலாம்னு தெரியல. ஏதோ பாகிஸ்தான்ல சொன்னவங்களுக்கு ராகுல் காந்தி எப்படி பொறுப்பாவார், இல்ல காங்கிரஸ் எப்படி பொறுப்பாரு? அவர் சொன்னதுதான் நான் சொன்னேன். அதாவது ராகுல் காந்தி வந்தால் எங்களுக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார். இட் இஸ் ஆன் ரெக்கார்ட். நம்பர் 3 வந்து புல்வாமா தாக்குதல் நடைபெற்றது மற்றும் நாங்கள் பாலக்கோட்டில் பதிலுக்கு இந்திய ராணுவம் செய்த அந்த தாக்குதலை சந்தேகப்படுகிறோம் சொன்னவர் தெலுங்கானாவுடைய முதலமைச்சர், காங்கிரஸ் உடைய கட்சியை சார்ந்தவர் திரு ரேவந்த் ரெட்டி. 4வது பாயிண்ட், சாம் பிட்ரோடா அவர்கள் காங்கிரஸ்ல இப்ப வந்து அவர் காங்கிரஸ்ல இருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. ஆனால் அவர் வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு கமெண்ட் பண்ணும்போது அவர் காங்கிரஸில் இருந்தார். அவர் சொன்னது, தென்னிந்தியர்கள் வந்து ஆப்பிரிக்காவை போல ஆப்பிரிக்க இனத்தை போல இருக்கிறார்கள், வட இந்தியர்கள் ஐரோப்பிய இனத்தை போல் இருக்கிறார்கள், மேற்கு இந்தியாவில் வசிப்பவர்கள் வந்து அரேபியர்களை போல் இருக்கிறார்கள், கிழக்கு இந்தியாவில் வசிப்பவர்கள் வந்து சீனர்களை போல இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய தோலின் நிறத்தை வந்து ஒட்டி நம்மளை பாகுபடுத்தி பேசிய ஒரு சாம் பிட்ரோடா. 5வது பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், மும்பை தீவிரவாத தாக்குதல் 2008 நடக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஹேமந்த் கர்கரே என்ற ஒரு போலீஸ் அதிகாரி தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஆனால் மகாராஷ்டிராவுடைய காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் அவர் இப்ப அண்மையில் பேசும் பொழுது அவர் தீவிரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்படவில்லை, ஒரு RSS அமைப்போடு தொடர்புள்ள ஒரு போலீஸ் அதிகாரியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அடுத்தது வந்து 6வது வந்து 15% இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்போம் மத்திய அரசு திட்டங்கள் அனைத்திலும். இதை சொன்னவர்கள் காங்கிரஸ் கட்சியினர். இப்போ நான் இந்த 6 வந்து லிஸ்ட், நான் அது வந்து குறிப்பா இந்த 6 மட்டும் நான் எடுத்து பேசணும்னு விரும்புறேன். இது வந்து என்னத்தை சொல்லுது? அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய மனத்தை, அவங்களுடைய மனப்போங்கை பற்றி வந்து மனப்பாங்கை பற்றி வந்து பேசுகிறதா? அவங்க வந்து இந்த அரசியலை, இந்த தேர்தல் அரசியலை எந்த பாதையில் கொண்டு போய் செல்ல விரும்புகிறார்கள்? நாங்கள் ஒரு புறம் என்ன சொல்கிறோம், 10 ஆண்டுகள் திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்த வளர்ச்சி திட்டங்களை மக்கள் அது மட்டுமா சொல்றீங்க? சொந்த நாட்டு மக்களை வந்து இன்ட்ரூடர்ஸ் அப்படிங்கிறீங்க, இங்க தூக்கி அங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிறீங்க, தாலியை பத்தி பேசுறீங்க, எரும மாட்டு 2 இருந்தா 1 கொடுத்துருவாங்கிறீங்க. இதெல்லாம் அதுதான், அதுலதான் அந்த கடைசி பாயிண்ட் 6வது பாயிண்ட் சொன்னேன் இல்லைங்களா? 7வது பாயிண்ட் ஒன்று பாருங்க. ஒடிசாவை வந்து நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரு தமிழர் ஆண்டு விடுவார். ஆண்டா என்னங்க? இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அலோவ் பண்ணுது இல்ல? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஹரிஹரன், இந்த விஷயத்துல வந்து தொடர்ந்து ஒரு 5 நாட்களாக நாம் விவாதம் பண்ணிட்டு இருக்கிறோம் பல்வேறு சேனல்கள்ல. இதுதான் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட். எங்களுடைய கட்சி திரு VK பாண்டியன் என்ற தமிழருக்கு எதிரி கிடையாது. ஆனால் அதே VK பாண்டியன் அங்கு நவீன் பட்நாயக்கோடு சேர்ந்து கொண்டு அங்கு நவீன் பட்நாயக்கை செயல்பட விடாமல் தன்னுடைய அந்த ஆளுமையால் VK பாண்டியனை நீங்க என்ன வேணா சொல்லிக்கோங்க, அது அவர் வந்து அந்த கட்சியை சேர்ந்தவர். அவருடைய எத்னிசிட்டியை இழுக்கிறீங்க. கேன் a Tamil run Odisha? அவர் வந்து தமிழரா இருந்தாருன்னா, கன்னடரா இருந்தாருன்னா, தெலுங்கரா இருந்தாருன்னா, அவர் ஒரு இந்தியர் தானே. நாங்க இருக்கல, அவர் நாட்டோட எந்த பகுதியை சேர்ந்தவராக இருக்கட்டும், நம்ம அதாவது திரு நவீன் பட்நாயக்கோடு திரு பாலகிருஷ்ணன் என்ற ஒரு IAS அதிகாரி தமிழ்நாட்டை சேர்ந்தவர் வந்து பணியாற்றினார். அதுக்கு பிறகு அவர் வந்து ரிட்டையர் ஆனதுக்கு பிறகுதான் இவர் VK பாண்டியன் வந்து அந்த இடத்துல வந்து முக்கியமான ஒரு பொறுப்பில் அவர் போய் இருந்தார். இவரை விட அதிக வந்து பவர்ஃபுல்லாக இருந்தவர் திரு பாலகிருஷ்ணன். தமிழை வந்து சிந்து சமவெளி நாகரிகத்தோடு ஒப்பிட்டு நாம் எப்படி வந்து தமிழ் வந்து அதெல்லாம் இங்க பேசுறீங்கல்ல முதல் கட்டத்துல நோக்கி போனது, முதல் கட்டத்துல பேசுனீங்கல்ல, அவர் வந்து இந்த கட்டத்துல VK பாண்டியன் இல்ல
நான் வி.கே. பாண்டியனை பத்தி தான் நான் பேச வந்தேன். அதாவது அப்படியாப்பட்ட பாலகிருஷ்ணனை பத்தியும் நம்ம வந்து இங்க வந்து நம்ம பேசணும். வி.கே. பாண்டியனை விட மிகவும் க்ளோஸாக இருந்த பாலகிருஷ்ணன் அவர்கள் அரசியல் பேசவில்லை. அவர் தன்னுடைய பணியை வந்து செய்தார். ஆனால் வி.கே. பாண்டியன் அங்கு இருந்து கொண்டு என்ன செய்தார் என்றால், கடந்த 10 வருடங்களாக அவர் எந்த ஒரு அதிகாரியையும், அவர் வந்து சீஃப் செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அவர் மோசமானவராகவே இருக்கட்டும், அட்டாக் வி.கே. பாண்டியன், why his identity? இல்ல, நாங்க பிரதமர் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கிறேன். ஏன்னா இது வந்து நீங்களும் சரி எல்லா ஊடகவியலாளர்களும் இதை வந்து எடுத்து போயிட்டு இருக்கீங்க. பிரதமர் வந்து என்ன சொன்னார்னா, ஒரிசாவுடைய மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், அந்த சாவி விஷயத்துக்கு வரேன். அதுல தமிழ்நாட்டை சொன்னாரா? அதை தாண்டி ஒரு தமிழ் அதிகாரி ஒடிசாவை நடத்துகிறார், அதுதான் உங்களுக்கு வேணுமா? அமித்ஷா கேட்டாரா இல்லையா? வி.கே. பாண்டியன் நடத்தணுமான்னு கேட்டா வேற. வி.கே. பாண்டியனை பத்தி வண்டவண்டியா பேசுங்க. அதாவது நீங்க ஏன் திரித்து பேசுகிறீர்கள்? அதுதான் நீங்க வந்து யாருக்காக பேசுறீங்க? ஒருவேளை திமுகவோட பேசுறீங்களான்னு என்று எனக்கு இப்ப டவுட்டா வருது. அமித்ஷா கேட்டார். ஏன் கேட்டார்? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். திரு நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரிசாவுடைய மக்கள் அங்கு வந்து சொல்கிறார்கள், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தவர் இங்கு இருக்கிறார், இவர் இப்படி பண்ணிட்டு இருக்கார், இந்த ஒரு பொக்கிஷத்துடைய சாவி வந்து இங்க இல்லை, 6 வருடங்களாக அதை தேடுகிறார்கள், அப்படின்னு பிரதமர் சொன்னாரா? தமிழ்நாட்டுக்கு சாவி அனுப்பிச்சிட்டாங்கன்னு பிரதமர் சொன்னாரா? ஒரு தமிழ் பாபு, ஒரு தமிழ் அதிகாரி ஒடிசாவை வழிநடத்துறாருன்னு அமித்ஷா சொன்னாரா? Put words into my mouth. I am very clear. என்னுடைய I am merely quoting your leaders. You are wrongly quoting. You are misquoting. சார், எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கிற செய்தியை சொல்றேன் நான். நோ, அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கின்றது, இந்த சூழ்நிலையில் பாஜகவுக்கு வாக்களித்தார்கள் என்றால், பாஜகவுடைய ஒரிசாவுடைய ஒரு மண்ணின் மைந்தரை நாங்கள் தேர்ந்தெடுத்து, அதுவும் குறிப்பாக ஒரு இளைஞரை தேர்ந்தெடுத்து வாரணாசியின் மண்ணின் மைந்தர் நரேந்திர மோடியா? வாரணாசியோடைய மண்ணின் மைந்தர் நரேந்திர மோடியா? மண்ணின் அது கிடையாது. அதாவது வந்து நாடாளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் வேற. ஒரிசால 2 தேர்தலும் நடந்துகிட்டு இருக்கிறது. ப்ளீஸ் கீப் இட் இன் மைண்ட். அங்க ஒரு சட்டமன்ற தேர்தல் நடக்கிறது, முதலமைச்சர் அங்க தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார்கள். அந்த மாதிரி நரேந்திர மோடி வாரணாசியில நிக்கலாமானா நிக்கலாம். இந்திய அரசமைப்பு அதை அனுமதிக்கிறது. அதே போல பாராளுமன்ற தேர்தலாக இருந்தால், இதே வி.கே. பாண்டியன் 543 தொகுதியில் காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி, சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ ஒரு பிரச்சனையும் இல்லை. சட்டமன்ற தேர்தலோ நாடாளுமன்ற தேர்தலோ எந்த இந்தியனும் எங்கிருந்தும் போட்டியிடலாம்.